உங்கள் பாட்டி கோல்டு வாங்கி லாக்கரில் வச்சாங்க, உங்கள் மம்மி கோல்டை வாங்கி பேங்க்கில் வச்சாங்க. நம்ம ஜென்ரேஷனில் கோல்டை ஃபோனில் வாங்கி நம்ம ஃபோன்லேயே செல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஷிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜியை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி இந்தியாவில் மக்கள் கோல்டை ஜுவல்லரிஸாக வாங்குறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குற இடிஎஃப்பும் கோல்டு காயின்ஸும் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இந்த இயர் ஜனவரி டு மார்ச் மட்டும் 150 டன்ஸ் வந்து நம்ம கோல்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதில் 66 டன் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிஸ்க்காக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 82 டன்ஸ் பார்த்தீங்கன்னா இடிஎஃப்காகவும் கோல்டு காயின்ஸ்க்காகவும் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற 2 டன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த சேஞ்ச் நடந்திருக்குன்னா, கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக மக்களால் வந்து கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரோ அண்ட் ஜீரோ மாதிரி ட்ரேடிங் ஆப்ஸ் மூலிமா மக்கள் வந்து இடிஎஃபாகவும் கோல்டு பீஸாகவும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இடிஎஃப்ல மட்டும் 197% வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 2026 ஜனவரி டு மார்ச்சில் மட்டும் 30,000 crores கிட்ட இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷிஃப்ட்டை வந்து நான் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை தான் பார்க்குறேன். டே பை டே மக்கள் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேட் ஆகிட்டே தான் இருக்காங்க. அதை தான் இந்த டேட்டா வந்து நமக்கு காமிக்குது. இதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ் அண்ட் கண்டென்ட்டுக்கு மோர் வித் கணேஷ்க்கு ஃபாலோ பண்ணிடுங்க.